Thursday morning vlog பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஹாய் காய்ஸ், நான் உங்கள் லட்சு. எல்லாத்துக்கும் விஷிங் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் மெனு பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ் கிடையாது, வெஜ்ஜு தான். ஏன்னா அம்மா எப்போவுமே வந்து மண்டே டு ஃப்ரைடே வந்து ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க, நமக்குன்னே சமையல் எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அம்மாவுக்கு இன்றைக்கி ஒரு நாள் லீவ் கொடுத்துடலாமே சொல்லிட்டு நான் இன்றைக்கி சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி நான்வெஜ் தான் பண்ணுறதா பிளானு. பட் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ் நான் பண்ண வந்தாலே ஏதாவது ஒரு சொதப்பல் நடந்துடும். ஒரு தடவை இப்படி தான் நான் சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தேன். அதில் கடைசியில் பார்த்தா காரம் இல்லை, உப்பு கூடிருச்சு, அப்புறம் கறி வேகலை, அப்புறம் சாப்பிட்றவங்களுக்கு வந்து உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் ஆகி போயிடும். அதனால் நான் வந்து இன்றைக்கி நான்வெஜ் பண்ணல, சரி வெஜ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வெஜ்ஜில் என்ன பண்ணலாம், ஈஸியாகவும் இருக்கணும், நல்லா பிரியாணி லெவலுக்கு ஈக்குவலாகவும் இருக்கணும் பார்த்தேன். அப்புறம் நம்ம வெஜிடபிள் பிரியாணி பண்ணாலும் அதில் காரம் கூட்டிட்டுமாங்க, உப்பு குறைஞ்சிட்டுமாங்க, அது எதுக்கு வம்பு அப்படின்ட்டு நான் தேங்காய் பால் சாதம் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், எப்போவுமே இந்த தேங்காய் பால் சாதம் பண்ணிட்டீங்கன்னா உப்பு மட்டும் கரெக்டாக போட்டால் போதும். அண்ட் 2 பச்சை மிளகா போட்டிங்க அப்படின்னா காரமும் சூப்பராக மேனேஜ் ஆயிரும். அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நெய்யெல்லாம் தூக்கலாக போட்டிங்க அப்படின்னா ஜம்மன் ரெடி ஆயிரும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அம்மா தான் அரிசி ஊற வச்சாங்களா, எவ்வளோ ஊற வச்சாங்கன்னு தெரில. ஸோ அதனால் அம்மாவே கூப்பிட்டு தேங்காய் பாலையும் அப்புறம் அரிசி அளந்து ஊற்றுங்கம்மான்னு சொல்லிட்டு அம்மாவும் சூப்பராக ஊற்றிருந்தாங்க. ஊற்றிட்டு அப்படியே ஒரு கிண்டு இப்படி ஒரு கிண்டு கிண்டிட்டு உங்கள்கிட்ட காட்டிட்டு அப்படியே குக்கரை மூடியாச்சு. ஒரு 3 விசில் விட்டேன், சூப்பராக ரெடி ஆகிட்டு. அண்ட் சைட் டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காளான் கிரேவி அதுவும் சூப்பராக ரெடி ஆகிட்டு, நல்லா காரசாரமாக கெட்டியாக பண்ணியிருந்தேன். எப்போவுமே எனக்கு வந்து இந்த ஃப்ரை பண்ணுறதோட கிரேவி ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் கிரேவியே பண்ணிட்டேன். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப முட்டை முட்டை இருந்ததுனால இன்னொரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. மாற்றிட்டு அதையும் பிளேட்டில் 2 பேத்துக்கு, எனக்கும் என் தங்கச்சிக்கு வந்து பிளேட்டில் எடுத்து வச்சாங்க. அண்ட் இந்த கிரேவியை அப்படியே சைடில் எடுத்து வச்சுட்டு நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே அம்மாவும் சாப்பிட்டு பார்த்தாங்க. அம்மாவும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குடா அப்படின்னாங்க. அண்ட் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷலுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணிடுங்க.